2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்ததாக 2வது பாட்டு. நம்ம எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் என்று நினைக்கிறேன். துதி செய்ய தொடங்கினார். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன நடக்கும்? துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசையும், சாத்தானுடைய அஸ்திபாரம் அசையும். இந்த பாடல் இந்த நாட்களிலே அநேகருடைய உள்ளங்களை உணர்த்தி அநேகருடைய கீழே விழுந்து கிடந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு துதி செலுத்தும் போது மடிந்து போகிற வாழ்க்கை, மடிந்து போகிற மனிதன் எழுந்து காலூன்றி நிற்கிறான். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை துதிக்கிறவர்கள் ஒருபோதும் மடிந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கூட இந்த பாடல்களை நீங்கள் பாருங்கள். நான்காவது கோரஸ். ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே, அளவில்லா
கேளுங்க. ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே எனக்கு தாரும் ஆண்டவரே, அளவில்லாத வல்லமையை இன்றைக்கே எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்ன அதே தேவன் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை, அளவில்லாத வல்லமையை இன்றைக்கே இந்த அதிகாலையிலே கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இரட்டிப்பான எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாலையிலே 4:30 மணி ஆகிறது. அதிகாலையிலே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியாதா? எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம், ஏன் அவர்கள் எம்மாவூருக்கு போனார்கள் தெரியுமா? பயத்தினாலே, கலக்கத்தினாலே, உயிருக்கு பயத்தினாலே போகிறார்கள். இனி என்ன நடக்குமோ தெரியாது, வாழ்க்கை நிராசையாய் மாறிவிட்டதே, நம்பின எல்லாம் போய்விட்டதே, இனி என்ன ஆகுமோ தெரியாது என்ற நிராசையோடு தான் எம்மாவூருக்கு போகிறார்கள். வழியிலே என்ன நடந்ததென்றால், கர்த்தர் அவர்களோடு பேசினார். அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, பயம் நீங்கியது, கலக்கம் நீங்கியது. திரும்ப எருசலேமுக்கு வந்தார்கள். இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடுகிறது. Even the hands of the Lord is going to touch everybody. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது. Even the hand of the Lord going to bless every one of you. ஒரு தடவை கூட பாடலாமா? ரெட்டிப்பான
Hallelujah. Hallelujah. நம்மை ஆற்றி தேற்றும்படி வந்திருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. பிரியமானவர்களே, Oh beloved, நாம் விசேஷமானவர்களாய் இருப்பதால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை. it's not because we are special, our God is loving us. தேவன் நம்மை நேசித்தபடினால் நாம் விசேஷமானவர்களாய் மாறினோம். It's only because that God loved us, we made us special in the world. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Let me repeat back again. நாம் விசேஷித்தவர்களாய் இருந்தபடினால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை. As we were special, God never loved us. தேவன் நம்மை நேசித்தபடினால் நாம் விசேஷித்தவர்களாய் மாறினோம். As we've been loved by our God, we have been made special. நான் திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன், Let me repeat back again. நாம் விசேஷித்தவர்களாய் இருந்தபடினால் அவர் நம்மை நேசிக்கவில்லை. அவர் நேசித்தபடினால் நாம் விசேஷித்தவர்களாய் மாற்றப்பட்டோம். அந்த உணர்ச்சியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தரை துதிக்கும்படிக்கு இன்னும் சிலருடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்படவில்லை. Even many tongues have not been untied to praise and glorify our God. லூக்கா முதல் அதிகாரம் 64 வசனத்தை வாசிப்போம். Let us turn to Luke the Gospel chapter 1 verse 64. அவன் வாய் திறக்கப்பட்டு அவன் நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். And his mouth was open immediately, and his tongue loosed, and he spake and praised God. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். சகரியாவை பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம். We only read about Zechariah. அவன் வாய் திறக்கப்பட்டு அவன் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். His mouth was open immediately, and his tongue loose, and he spake and praised God. என்ன நடந்தது தெரியுமா? What happened really now? அவனுடைய நாவு கட்டப்பட்டதாக இருந்தது. Even his tongue was seemed to be tied, ஆண்டவரை துதிக்க முடியாமல், not able to praise God, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல். not able to glorify God. காரணம் என்ன? What was the reason behind? முதலாம் அதிகாரம் 20 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. As you read it in the first chapter verse 20, தகுந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வசனத்தை அவன் விசுவாசிக்காதபடியினால் அவனுடைய நாவு கட்டப்பட்டிருந்தது. as he did not believe the words that was given in the season, and his tongue was tied. இன்றைக்கும் அநேகருடைய நாவுகள் ஆண்டவரை துதிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கின்றன. Even today many tongues have been tied not to praise our God. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அநேக நாவுகளை கட்டவிழ்க்கிறார். Even in this morning God is untying the tongue of everyone. விசுவாசத்தோடு துதிப்போமாக. With the praise and praising. Hallelujah. Hallelujah.
சகரியாவின் நாவை கட்டவிழ்த்த தேவன் இன்றைக்கு அநேகருடைய நாவை கட்டவிழ்த்திருக்கிறார். The Lord God who had untied the tongue of Zechariah, even today he had untied the tongue of many. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எனக்கு எப்போதும் ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell about the word which always frequently God instigated me to tell. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், Oh dear people of God, the thing what we ought to know, மனுஷர் நமக்கு செய்த தீமைகளை விட தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். even the goodness of the Lord is so much than all the evil which you have done much against our life. இதை நான் அடிக்கடி உணர்கிறேன். Even I realize frequently in my life. இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்தால் மனுஷர் உங்களுக்கு செய்த தீமைகளை நினைக்க மாட்டீர்கள். When you realize about this greatness, you will never think about the great evil what the man has done against you. இதுல ரெண்டு லெசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to tell about two lessons for you. முதலாவது நாம் நினைக்க வேண்டியது, மனிதர் நமக்கு செய்த தீமைகளை விட தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இது உண்மைதான் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்களே அதற்கு சாட்சி. And you are a witnesses for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். Even one saint of God was telling in this way. மனிதர் நமக்கு செய்த தீமைகள் ஒரு கப்பு தண்ணி. Even one saint of God tell, whatever the evil did by men against us, it's like a one cup of water. ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளோ ஒரு மகா பெரிய சமுத்திரம். But all the goodness done by the Lord is like a huge ocean. அந்த பரிசுத்தவான் சொன்னார், இந்த ஒரு கப்பு தண்ணீரை அந்த சமுத்திரத்தில் எடுத்து ஊற்றி விடுங்கள் என்று சொன்னார். Even the one cup of water, you just pour it out upon that ocean. ஆமென். அது ஒரு லெசன். That is one lesson. இன்னொரு காரியம் அதிலே கர்த்தர் என்னோடு பேசினதை சொல்லுகிறேன் நீங்கள் துதிப்பதற்காக. Only to praise God, I want to tell another lesson. மனிதர் நமக்கு செய்கிற தீமைகளை அதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். Whatever the evil did by man, God make all those evil as a good. அப்ப தேவன் நமக்கு செய்த நன்மைகள் பிளஸ் மனுஷர் செய்த தீமைகள் நன்மைகளாய் மாற்றப்பட்டது. Even the goodness of the Lord plus all the evil did by the man turned to be good. உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I believe that you would have understood. தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஒரு பக்கம் ஏராளம், அதோடு சேர்த்து பிளஸ் மனுஷர் நமக்கு என்னென்ன தீமைகள் செய்தார்களோ அதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றி தந்தார். Even God did many multiple good thing in our life, plus all the evil did by man, it turned to be a good thing for us. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து நாம் ஸ்தோத்திரிப்போம். And let us turn to Genesis 50:20. Let us read and praise our God. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படி என்றால் மற்றவர்கள் உனக்கு செய்த தீமைகள் எல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். That means whatever evil did by other people, God today turning everything to be good. கர்த்தரை நன்றி, அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக செய்த தீமைகள் எல்லாம் யோசேப்புக்கு நன்மையாக மாறியது. Whatever evil did by the brethren of Joseph, all tend to be good for him. இந்த விசுவாசத்தோடு நம்முடைய ரெண்டு கரங்களையும் தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
ஹalleluya ஹalleluya. அடுத்ததாக Nextly, ஆதியாகமம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வைத்து நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். and we are going to keep the Genesis chapter 1 verse 3. With that verse we are going to praise our God. தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். And God said, let there be light. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. And God said, let there be light. சத்தமாக சொல்லுங்க. Let's say loudly. அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொன்னார். வாசிங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light, and there was light. இது ஆண்டவருடைய உதடுகளிலிருந்து பிறந்த முதல் கட்டளை. And this is the first commandment which came out of the lips and the mouth of our God. வெளிச்சம் உண்டாக கடவது. Let there be light. அப்ப அதற்கு முன்னாலே எப்படி இருந்தது? And before that, how it was? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Even upon the deep there was darknesses. இருள் அல்லது அந்தகாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பயங்கரமான ஒரு வல்லமை. Even the darknesses, it is something like a evil powers working against the human being. உனக்கு தெரியும், உன் ஜீவியத்தில் எந்த விதமான இருள் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது என்று. You yourself know what kind of evil powers the darkness is working against you. உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் வல்லமை போராடி கொண்டிருப்பது இருக்கிறது என்று உனக்கு தெரியும். You know how the power of darkness, how much it is working against you in your family. சில வேளைகளிலே சில பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம். Sometimes it may be like a struggle of the devil. அநேக குடும்பங்களில் பிசாசுகளின் போராட்டங்கள் காணப்படுகிறது. In many families you can see there is struggle of the devil. வெளியே பார்த்தால் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் குடும்பத்திற்குள்ளே ஆழமாய் பார்க்கும்போது சில பிசாசின் ஆவிகளின் போராட்டம். And externally they look nice, but internally in the family they have a lot of struggle of the devil. சில வீடுகளிலே மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகள். Even in many homes you can find sorcery and witchcraft bonds working against. அது நிமித்தமாக தீராத வியாதிகள். Because of that they have incurable chronic diseases. இப்படி திரும்பி பார்த்தால் இங்கேயும் இருள், இப்படி திரும்பி பார்த்தால் இங்கேயும் இருள், எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. If you turn to this side you can find darknesses, if you turn to this side you can find darknesses, everywhere there is darknesses. பயப்படாதிருங்கள், Need not be afraid. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன தேவன் இந்த ஜெபத்திலே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Lord God who ordered let there be light, even here in this morning are coming our midst. அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று. இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இருள் உன்னை விட்டு அகன்று போகிறது. Now the Lord who told let there be light, whatever the darkness found in your soul and body, all going to vanish away. அந்த வசனத்தை வாசிங்கள். வாசித்த உடனே நாம் எல்லாரும் நல்ல உணர்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Let us read the verse again. While they read, just you sing with all emotion with a grateful heart. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. And there was a light, and there was a light. கர்த்தர் கட்டளையிடுகிறார். The Lord is commanding and ordering. விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the faith and praise. Hallelujah. 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 நீ ஏதோ காரியத்தை செய்தாய், முயற்சி பண்ணினாய். You made a lot of endeavor, a lot of effort, you tried many things. ஆனாலும் அந்த அந்தகாரம் மாறவில்லை. Even then the darkness will never be removed. இதோ கட்டளையிடுகிறார் இயேசு. Now Jesus is ordering, commanding over that. வெளிச்சம் உண்டாக கடவுதே. Let there be light.
அந்தகாரம் மாறி போயிற்று. All darkness removed. ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரியுங்கள். With a shout of praising. ஹalleluya. எனக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் போதாது. Even I am not satisfied with their praises. உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்தகாரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரே வார்த்தையினாலே மாற்றுகிறார். Even by his single word he changes the darkness in your house. உன்னுடைய வேலையில் இருக்கிற அந்தகாரத்தை மாற்றுகிறார். Even whatever darkness from your job he removes. உன் இதயத்தில் போராடுகிற அந்தகாரத்தை மாற்றுகிறார். Whatever darkness in your heart he removes. வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light. இப்பொழுதே நீங்கள் சுகமாகிறீர்கள். I now walk in peace. இப்பொழுதே நீங்கள் சுகமாகிறீர்கள். Right now we are being healed. எத்தனையோ வருடங்களாக உங்களுடைய சரீரத்தை ஒரு வல்லமை, அந்த அந்தகாரத்தின் வல்லமை உங்களுடைய சரீரத்தை பாதித்துக் கொண்டே வேதனை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் கட்டளையிடுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள். And many devils have been dominating your heart, but the Lord commanded let there be light. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிடுகிறார் என்று நாம் சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். When I say God is making the light to shine, you must clap your hand and praise him. அந்தகாரத்தின் வல்லமைக்கு இனி அதிகாரம் இல்லை. And there is no power for those of darkness over you. ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறந்த முதல் கட்டளை அது. That is the first commandment which came out of the mouth of the Lord. வார்த்தை மாத்திரம் சொல்லும். And one word it is enough, Lord. அதே போல கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். And in such a way God is ordering that. நான் சொல்லுவேன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று நான் சொன்ன உடனே நீங்கள் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். When I say let there be light, you must clap your hand and glorify your God. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதே ஆத்துமமே என் உள்ளமே இங்க இருக்கிறதுல ஆபத்திலே என்னை ஆண்டவர் தப்புவித்தார் என்ற சாட்சி யாருக்கெல்லாம் உண்டோ, இன்னல் வேளைகளிலே பயங்கரமான கலக்கங்கள் வேளைகளிலே எனக்கு ஆறுதல் தந்தார் என்ற சாட்சி யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் மட்டும் பாடுங்க, மற்றவங்க மௌனமா இருங்க. நடத்திய வழிகள் நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர், நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர்.
அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் இப்பொழுது ஜீவிக்கிற இந்த உலகம் ஆபத்துகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் ஆபத்துகள், எங்கே போனாலும் ஆபத்து. அரசாங்க அதிகாரிகள், மந்திரிமார், நாட்டை ஆளுகிறவர்கள் கூட தங்கள் ஜீவனை கையில் பிடித்து கொண்டுதான் போகிறார்கள். எங்கே போனாலும் ஆபத்து. தேவ ஜனங்களும் எங்கே போனாலும் ஆபத்து. சாத்தான் அவர்களை பின்தொடர்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதனால எங்கே போனாலும் நமக்கு தேவன் ஒரு பாதுகாவல் தருகிறார். எத்தனையோ ஆபத்தில் நாம் மரித்திருக்க வேண்டியது, சாலை விபத்துகளிலே நாம் மரித்திருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நீங்க பாடினது எனக்கு திருப்தி இல்லை, நான் பாடினது திருப்தி இல்லை. மகா தேவனுக்கு நாம் எப்படி பாட வேண்டும் தெரியுமா? இன்னும் அந்த நடத்திய வழிகள் நோக்கிடுவா என்ற அந்த ஸ்டான்ஸாவை நாம் திரும்பவும் கைதட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். நடத்திய வழிகள் அடைக்கலம் ஆறுதலில் அழிந்தவர்களும் என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நான் உங்கள் தேவன், நான் உங்கள் சிருஷ்டிகர், நானே உங்களை வழி நடத்துகிறவர். நான் உங்களை இதுவரைக்கும் தப்புவித்தேன், நான் இனிமேல் உங்களை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். நான் என்னை விசுவாசிக்கிறவர்களை என்னுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே வைத்து நான் பாதுகாப்பேன். அன்று இஸ்ரவேலருடைய வீடுகளிலே நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்று உங்கள் வீடுகளிலே தளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பங்களை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நான் உங்களை அழைத்த நோக்கத்தை உங்களிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றி நான் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு புதிய கோரஸ். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். இழந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். இழந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடத்தான் வேணும் சத்தமாக. என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வார்த்தை சொல் நான் சுகமடைவேன். நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீ எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். அருமையானவர்களே, அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு அதிகாரி தனக்கு கீழே 100 பேர், 100க்கு அதிபதி. அவன் இயேசுவினிடத்திலே சொன்ன வார்த்தை, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தமான தேவன், இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும். ஏன் அவன் அப்படி சொன்னான்? இவன் ஒரு கமாண்டர். இவன் 100 பேருக்கு இவன் சொன்னால், இவன் கமாண்ட் பண்ணால் அப்படியே அவங்க உபே பண்ணுவாங்க.
அப்போ அந்த மிலிட்டரிக்காரனுடைய அந்த ஞானத்தை வைத்து அவன் பேசுகிறான் பாருங்கள். நான் ஒருவனுக்கு சொன்னால் அவன் கீழ்ப்படுகிறானே, நீர் எவ்வளவு மகா பெரிய தேவன். இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சுகமடைவான். அப்படியே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் அப்படியே பரிகரிக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. உடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜீசஸ். வருபவனை நான் புறப்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உங்கள் வார்த்தையை நம்பி ஆசையாய் நிரம்பி வழியே நன்றியோடு நான் உம்மை சோதரித்தேன். நிரம்பி வழியே நன்றியோடு நான் உம்மை சோதரித்தேன். ஒரு வார்த்தை சொல்லு, நான் சுகமடைவேன். நீ எழுந்தருளும், நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லு, நான் சுகமடைவேன். எழுந்தருளும், நான் ஜெயம் பெறுவேன். ஏன் ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். எழுந்தருளும், நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். நான் எழும்புவேன். இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா. இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா. Siluwa
ஜெயம்னு சொல்லும் போதே அந்த ஜெயத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்திக் கொண்டுதான் பாட வேண்டும். இது போதாது. ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிறவர். நம்மால ஒன்றுமே முடியாது. கர்த்தர் இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம கொண்டு போனாதான் போக முடியும். நமக்கு பலமே இல்லை. பலசாலி என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவர்களுடைய பலத்தில், வீரனுடைய கால்களில் தேவன் பிரியமாயிரார். தேவன் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர்தான் நமக்கு ஜெயம் தருகிறவர். ஆகையினால் அந்த ஜெயத்தை பற்றி பாடும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு, இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா நல்லவர் வல்லவர் துதிப்போம். ஆமென். இயேசு ராஜா பாவங்கள் போக்கினாரே, நம் நோய்களை நீக்கினாரே, பாவங்கள் போக்கினாரே, சாத்தான் தலையை சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போம். சாத்தான் தலையை சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போம். ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா நல்லவர் வல்லவர் துதிப்போம். இயேசு ராஜா, நம் இயேசு ராஜா நல்லவர் வல்லவர் துதிப்போம். பாவங்கள் போக்கினாரே, நோய்களை நீக்கினாரே, பாவங்கள் போக்கினாரே, நோய்களை நீக்கினாரே, சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயத்தை பற்றி 2 இடங்களில் 2 விதமாக பவுல் எழுதுகிறார். ஒரு இடத்தில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று. இன்னொரு இடத்தில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னது, அனுதின வாழ்க்கையிலே அவர் நமக்கு தருகிற ஜெயம். எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கடைசியிலே அவர் சொல்கிறார், 2வது நான் சொன்னேனே, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நம்ம எப்பொழுது படிப்போம் தெரியுமா? விசேஷமான சந்தர்ப்பம் எதென்றால், ஒரு ஆளை அடக்கம் பண்ணும்போது, மண்ணு போடும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மரணத்தின் மேல் அவர் நமக்கு தருகிற ஜெயம், பாதாளத்தின் மேல் அவர் நமக்கு தருகிற ஜெயம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே.
ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா 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 ஜெயம் ஹல்லேலூயா. ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினால் கலங்க செய்பவன் யார்? ஒரு ஜனமாகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவர் யார்? ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவர் யார்? இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைத்தார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைத்தார். விக்கிரங்கள் கலந்து போகும் வரை அவர் சென்றிருந்து என்னை வந்தடைந்தார். விக்கிரங்கள் கலந்து போகும் வரை அவர் சென்றிருந்து என்னை வந்தடைந்தார். ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்கச் செய்திடுபவர் யார்? ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்கச் செய்திடுபவர் யார்? கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவன். கலங்க செய்திடுவோன் யார் என்று நம்ம கேள்வி கேட்கிறோம். அவர் எனக்கு சமாதானம் அருளுகிற தேவன். யார் கலங்க செய்வான்? இப்ப நாம் பாடும்போது ஒரு உயிர் மீட்சியோடு கூட பாடுவோம். ஒரு காலத்திலே வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானம் தந்தார் என்று சொல்கிற ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்கச் செய்திடுபவன் யார்? ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்கச் செய்திடுபவன் யார்? இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செல்கைகளின் நிழலில் வந்தடைவேன். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செல்கைகளின் நிழலில் வந்தடைவேன். ஒரு ஜனம் எல்லாரும் கை தட்டி பாடுவோம். எல்லாரும் நாற்காலியில் இருக்கிறவர்கள் கூட கை தட்டி பாடுவோம். மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார் கலங்க செய்திடுபவன் யார்? எளியவனை தூக்கி எடுத்து முழு நீரினின்று உயர்த்துகிறார். எளியவனை தூக்கி எடுத்து முழு நீரினின்று உயர்த்துகிறார். பிரபுக்களுடன் அமர்ந்திட செய்கிறார். தம் வலிமையுள்ள சிங்கம்
கைதடி. மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஏசப்பா என்று நான் அழைத்தார், ஆசைதான் என்னை அரவணைத்தார். இயேசுவா என்று நான் அழைத்தார். ஆசைதான் என்னை அரவணைத்தார். விக்கிரங்கள் கடந்து ஒருவரை செட்டுகளின் நிழலிலே வந்தடைவே. நிழலில் வந்தது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலிலே வந்தடைவே. நிழலில் வந்தது. ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன். உன்னுடைய குடும்பத்திற்கு அவர் சமாதானம் அருளினால் எந்த மந்திரவாதி உன்னை கலங்க பண்ண முடியும்? உன்னுடைய குடும்பத்திற்கு அவர் சமாதானம் அருளினால் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்ப முடியும்? முடியுமா? முடியாது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி முடியாது என்று சொல்லுங்கள். ஏசப்பா என்று நான் அழைத்தார், ஆசைதான் என்னை அரவணைத்தார். ஏசப்பா நான் அழைத்தார். ஆசைதான் என்னை அரவணைப்பார். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்தடைவே. விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்தடைவே. ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? எளியவனை தூக்கி எடுத்து எளியவனை உயர்த்துகிறார், நீதிக்கு உயர்த்துகிறார். உண்மை கொண்டு உயர்த்துகிறார். எளியவனை தூக்கி எடுத்து நீதிக்கு உயர்த்துகிறார். பிரபுக்களோடு நமக்கு செய்கிறார். தன் மகிமையுள்ள சிங்காசனம் தருகிறார். பிரபுக்களோடு நமக்கு செய்கிறார். தன் மகிமையுள்ள சிங்காசனம் தருகிறார். ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஹல்லேலூயா. பின்னாலே நாற்காலியில் இருக்கிறவர்கள் கூட எங்களோடு சேர்ந்து கைத்தட்டி நம்ம எல்லாரும் ஒரே ஆவியோடு ஒரே மனதோடு பாடுவோம். ஏசப்பா என்று நான் அழைத்தார், வாசத்தார் என்னை அரவணைத்தார். இயேசுவா என்று நான் அழைத்தார். வாசத்தார் என்னை அரவணைத்தார். ஓ விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. ஓ ஏசப்பா என்று நான் நான் அழைத்தார். வாசத்தால் என்னை அரவணைத்தார். இயேசுவா என்று நான் அழைத்தார். கைத்தட்டி பாருங்க. வாசத்தால் என்னை அரவணைத்தார். விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. ஓ விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. விக்கிரங்கள் கடந்து ஒருவரை அவர் செட்டுகளின் நிழலில் வந்ததே. அருமையானவர்களே,
ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல இன்றைக்கு கூட்டி சேர்த்திருப்பது ஒரு ஆச்சரியமான காரியம். As the Lord God has made us together in this place, it is something, a marvelous thing. English chorus. We don't have a sad God, we have a happy God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? What kind of God is our God? Sad God or happy God? Is he a sad God or happy God? நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். And our God is a God of joy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. He knows He wants us what we do and helps us to be good, and helps us to be good. Because He is the Father of us all, and loves us big or small, and loves us big or small. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We know He wants us what we do, and helps us to be good, and helps us to be good. Because He is the Father of us all, and loves us big or small, and loves us big or small. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. Hallelujah. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட பாடத்தான் வேணும். Whether you know English or not, you must compulsorily sing along with me. தெரிஞ்சாலும் பாடுங்க, தெரியாவிட்டாலும் பாடுங்க. தாத்தா பாட்டிமார் எல்லாம் இங்கிலீஷ் பாடுங்க. And all the old women and old father, you just sing the English song. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We know He wants us what we do, and helps us to be good, and helps us to be good. Because He is the Father of us all, and loves us big or small, and loves us big or small. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We know He wants us what we do, and helps us to be good, and helps us to be good. Because He is the Father of us all, and loves us big or small, and loves us big or small. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. We don't have a sad God, we have a happy God. We have a happy God who wants us to be happy. Hallelujah.
மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய தேவன் இந்த இடத்திலே நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து நம்மை அனுப்ப போகிறார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு வசனங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வசனங்களை சொன்ன பின்பு ஸ்தோத்திரம் பண்ணுகிற வேளையிலே நீங்கள் முழங்கால் நின்று ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சத்தமாக துதியுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எந்த அளவு வாஞ்சியா இருக்கிறீர்களோ உங்கள் சத்தம் அந்த அளவு உயர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And when I say a prayer points, you must stand on your knees and lift up your voice and praise God. I need not instruct you that you had to lift up your voice and praise your Lord. முதலாவது நம்முடைய தேவன் பெரியவர், நாம் அவரை துதிக்க தகுதியே இல்லை. And the first thing is the Lord is great. In no way we have worthiness to praise Him. நாம் நம்முடைய தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமும் ஸ்லாக்கியமுமாக இருக்கிறது. Even as we praise our God, it's a great blessed state and a privilege. காரணம் என்னவென்றால் பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Because in heaven, all angels, they are praising God. ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And ceaselessly, they are praising the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் அந்த க்ஷணமே இயேசு பிறந்ததான வேளையிலே, இந்த உலகத்திலே இயேசு மனுஷனாய் பிறந்த வேளையிலே அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். And suddenly there was with the angels a multitude of the heavenly host praising God and saying, Glory to God in the highest, and on the earth peace and goodwill toward men. பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது பரலோகத்தில் இருந்த தூதர்கள் எல்லாம் பெத்லகேமுக்கு வந்து விட்டார்கள். பரலோகம் கொஞ்ச நேரத்துக்கு காலியா தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பரலோகத்தில் இருந்த தூதர்களுக்கு பிதா ஒரு கட்டளையிட்டார், எல்லாரும் அவரை ஆராதியுங்கள் என்று. பரலோகத்தின் தூதர்கள் அனைவரும் பெத்லகேமுக்கு வந்து இயேசுக்கு துதி செய்தார்கள். அப்படின்னா நாம் எம்மாத்திரம் அவரை துதிக்கிற தூதர்கள் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Even when Jesus was born in Bethlehem, all angels left heaven and they came and they were praising because Father would have ordered them to praise in such a way. If those angels praised God, how much we had to praise our God. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சிங்காசனத்தை சுற்றி இருந்த 4 ஜீவன்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் 6 மணிக்கு முடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த தூதர்கள் ஓய்வில்லாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். And the 4 beasts, and each of them with 6 wings about him, and they were full of eye within, and they were saying, Holy, holy, and the Lord God Almighty, which was and is to come. And ceaselessly they were praising. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று தான் உங்கள் முன்னே நான் வைக்கிறேன். And I want to say how God is great. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனை ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். And we read in the 11th verse, Thou art a worthy Lord to receive glory and honor and power, for thou hast created all things, and for thy pleasure, and they are and were created. அப்படிப்பட்ட தேவனை துதிக்கும்படியாகத்தான் மழை தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். And that's why in the midst of all weather hindrances, we all gathered here to lift and praise our God. ஒரு சகோதரன் சொன்னார், மழை பெய்கிறதே என்ன செய்யலாம், மழையிலே நனைந்து கொண்டே கர்த்தரை துதிக்கலாம் என்று போன் பண்ணார். And even one brother was telling, now it is raining, even wetting under the rain, drenching under the rain, let's praise our God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். நாம் அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உரத்த சத்தமாய் நன்றியோடு அவரை முழங்கால் நின்று கொஞ்ச நேரம் துதிப்போமாக. ஹalleluya. அவர் பெரியவர். அந்த தேவனை துதிக்க நாம் தகுதி இல்லையே.
அருமையானவர்களே, Oh, dear beloved, நான் ஒரு முறை கூட சொல்லுகிறேன், அந்த தேவதூதர்கள் ஓயாமல் துதி செய்கிற அந்த துதிகள் நடுவிலே இருக்கிற தேவன் நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த மகிமையான தேவனை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கனப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah, hallelujah.